தென்னல் பருவ காற்று பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பொதுவாக வந்து வைரம் சாருடைய ஃபேனு. வைரம் சாருடைய பாடல் அப்படி விரும்பி கேட்பேன். அதுலேயும் அவர் எழுதின அந்த கள்ளிக்காட்டு தாயே, கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, அந்த இன்னொரு தாண்டி கூட்டி தாண்டி வரேன், இந்த பாட்டெலாம் வந்து அந்த அம்மா விளக்கமெல்லாம் பயன்படுத்தி விளக்கம் அடித்தாலான்னு அந்த இதெல்லாம் அப்போ முதல்ல எழுதின வருஷம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் அதுதான், நல்லவர்கள் கூடும்போது அந்த மாதிரி தான் போனோம். ஏன்னா நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும். இந்த பெயின் வந்து இந்த பாசிட்டிவ் வந்து அந்த பெயினை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கு. என்ன சரி நம்ம வேறு போகலாம் அப்படின்னு. அவர் வேறு போகலாம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வேறு போங்க, ஆனால் இந்த பாட்டு படத்தில் இருக்குது. புன்னகையின் வாசமின்றி என்று வரை பூமி மேலே. ஆமாம், இதை வந்து எனக்கு கிளைமேக்ஸில் அவனை ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு உன் பேர் என்னன்னு கேட்குற இடம் ஒரு இடம் இருக்குங்கண்ணே, நான் அங்கே வைக்கிறேன். நிம்மதியில் வாழ்ந்ததாக இல்லை யாருமே. சரி, எல்லா கணவன்மார்களும் சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ நான் இந்த பாடம் எழுதிட்டேன்னா நான் உத்தம புருஷன் கிடையாது. என் மனைவிட்ட கேட்டால் தான் என்னை பற்றி நிறைய குறைகள், ஒரு செல்ஃப் நிறைய அடிக்க வச்சுப்பாங்க. கண்ணிலே ஈரம் சேருதே. இந்த பாடல் எழுதி ஊரெல்லாம் பாராட்டும் போது கூட அவங்க பாராட்டல, நீங்களா எழுதுறீங்க, இவ்வளோ பிரியமாக வச்சுருக்கீங்க நீங்கள். கல்லையும் காலம் மாற்றுதே. நம்புடி நான் தாண்டி எழுதுனேன், நீங்கள் ஊருக்கு போயிருந்தீங்களா அப்போ எழுதுன பாட்டு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பேராக வந்தது பிறகும் மேடையில் 50வது நாள் விழாவில் என்னை கூப்பிட்டு ஒரு ஷீல்டு கொடுக்கும்போது அவன் முழுமையாக நம்பினான். நீங்கள் எப்படி எழுதுவீங்க? பக்கத்தில் வாழும்போது உன் அருமை தெரியல. அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இதை பற்றி நீங்கள் பாருங்கள், நல்லா எழுதிட்டுலாம் வந்திருக்கேன். ஸோ காற்றோடு பட்டம் போல், ஹவ் எனக்கு தெரில, அவங்களாம் வந்து நேஷ்னல் அவார்டு கொடுக்கல, இட் டிசர்வ்ஸ். நீங்கள் வந்து ஒரு 10 நேஷ்னல் அவார்டு வாங்கினதுக்கு டிசர்வ் அந்த ஒரு பாட்டு. காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பாட்டை ரசித்து இன்னைய வரைக்கும் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இந்த பாட்டை தன்னுடைய பாடல் மாதிரியே நினச்சி கேட்டு அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் இன்றைக்கி இப்பவும் எடுத்து பார்த்தா போன நிமிஷத்துலேயோ அல்லது ஒரு 2 நிமிஷத்துலேயோ யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு அதை பற்றி எழுதியிருப்பாங்க. ஸோ அத்தனை பேருமே எனக்கு கொடுத்த அந்த பாராட்டு அன்பு எனக்கு தேசிய விருது மாதிரி தான். தேசிய விருது கிடைக்கலேன்னு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் எனக்கு இப்போ நீங்கள் எல்லாம் பாராட்டுறதுமே ஒரு தேசிய விருது தான். உண்மையை சொன்னால், காமெடியாக சொன்னால் இது தேசிய விருது இல்லை, அந்த பாட்டுக்காக ஒரு சோப்பு பெட்டி கூட எனக்கு கிடைக்கல. அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதா. இன்னும் அழுத்தமாக சொல்லணும்னா, காற்றோடு பட்டம் போல பாடல் வந்து வெளியில் எல்லா இடத்துலையும் கேட்கப்படுது, எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க, மீம்ஸ் ரீல்ஸ் எல்லா இடத்துலையும் வருது. ஒரு வருடம் எனக்கு பாடல் எழுதுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு என்று. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மறு ஜென்மம் போல், எல்லாருக்கும் ஒரு செகண்ட் இன்னிங்ஸும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எனக்கு ஓஸ்ட்ரேலியாவில் கிடச்சிது. அது என்ன காரணமோ அது தெரியாது, அது தொடர்ச்சியாக பயணப்படுறதுக்கான அடுத்தடுத்து பாடல் எனக்கு கிடைக்கல. யுவன் சார்கிட்ட எனக்கு யுவன் சார்கிட்ட அந்த ஒரு ஆதங்கம் மட்டும் எனக்கு இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல ஹிட் பாடல் யுவன் சாருடைய இசையில் எழுதணும். ஏன்னா அன்றைய காலகட்டத்திலேருந்து பாடலாசிரியர்களுக்கு இசைப்பாடல்கள் தான் பிரதானம். எல்லாரையும் ஒரு பாடல் எழுதுகிற வரைக்கும் தான் வாலியாக இது கூட உதாரணம் சொல்லலாம். எம்எஸ்சி அவர்களை சந்திக்காத முன்னாடி வரைக்கும் கூட எனக்கு சோறு இல்லை, அவர் சந்தித்தது பிறகு சோறு திங்க நேரம் இல்லை, அதாவது சோறு நிறைய கிடைச்சது இருந்தது, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைங்கிற மாதிரி. ஒரு பாடலாசிரியர் ஒரு இசையமைப்பாளர்கிட்ட எழுதிட்டாருன்னா, அது நல்லா எழுதிட்டாருன்னா தொடர்ச்சி அந்த இசையமைப்பாளர்கள் அவங்கள வந்து ஏதாவது ஒரு படத்தில் ஊக்கப்படுத்திகிட்டே இருப்பாங்க. யுவன் சங்கர் ராஜா சாருக்கு வந்து அப்படி ஒரு பாடல் எழுதி அது அன்றைக்கு இளைஞர்கள் வட்டாரத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தும் கூட நான் திருப்பி யுவன் சங்கர் சாரை சந்திக்க முயற்சி பண்ணேன். ஆனால் அவர் சந்திக்க முடியல. கிட்டத்தட்ட நான் தொலைஞ்சே தான் போயிருந்தேன். ஆனாலும் என்னோடய முயற்சி மட்டும் விடலை, நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். திலகர்னு ஒரு படத்தில் நான் பாடல் எழுதியிருந்தேன். அந்த படத்தின் மூலமாக எனக்கு இயக்குனர் மந்திரமூர்த்தி சார் வந்து அறிமுகம். கிட்டத்தட்ட அந்த படம் 2014 அந்த படம் நடந்தது. 2014 முடிஞ்சு இந்த படம் வந்தது 2021-22 வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 6 வருட காலம் எனக்கும் மந்திரமூர்த்தி சாருக்கும் எந்த பழக்கமும் கிடையாது. சும்மா கூட ஹாய் எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டுக்கிறேன், அந்த டச்சு கூட கிடையாது. அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு, நான் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். திடீர்னு பார்த்தா ஒரு எண்ணிலேருந்து அழைப்பு வருது, அவர் பேசுகிறார், மந்திரமூர்த்தினா ஞாபகம் இருக்கான்னு.
ஞாபகம் இருக்குது சார் உங்களுக்கு. நான் எப்பொழுதுமே பழகினவங்களும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுருப்பேன். ஞாபகம் இருக்குது சார். சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா என்ன அண்ணா இப்படி ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கேன்னா நான் முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிடுவேன். வாழ்த்துக்கள் சார்ண்ணே, ஒரு பாடல் இருக்குன்னு நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. பண்ணுவோம் சார் அப்படின்னேன். ஒரு 2 நாள் கழித்து கதை சொன்னார். ஓகே. முழுக்க வந்து 2 மணி நேரம் அந்த கதையை வந்து நேரேட் பண்ணார். அதாவது அயோத்தி எப்படி நம்ம ஸ்க்ரீனில் எப்படி நான் பார்த்து நம்மெல்லாம் வந்து அந்த உருகி அந்த 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 மனிதனோட கோவப்பட்டோம், அந்த பெண்ணோட அழுதோம், எப்படிலாம் சசிகுமார் சார் கூடயே நம்மளும் இவங்களுக்கு அந்த ட்ராவல் பண்ணுவோம், அப்படியே 2 மணி நேரம் அந்த கதையை சொன்னார் எனக்கு. சொல்லி முடித்தோன்னே எழுந்துச்சி முதல்ல ஒரு கை கட்டி பிடிச்சி கை கொடுத்தேன். ஒரு மிகச்சிறப்பான கதையாக இருக்குது. எனக்கு அந்த கதையில் இருந்த அந்த அந்த 7 சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிற அந்த ஏரியாவே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம கேள்விப்படலை. என்ன அதை கதையை கேட்கும்போதே அவ்வளோ நல்லா இருந்தது. அப்புறம் 3வது மனிதனுடைய உதவின்னு ஒன்று இருக்குல்ல, மானுடம்னு ஒன்று இருக்குல்ல, எங்கேருந்தோ வந்தவங்க ஒருத்தவங்க உதவி செய்யணும், மானுடம், அது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து ரகுநந்தன் சாருக்கு பாடல் எழுதணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பாட்டு அந்த தென்மேற்கு பருவ காற்று பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பொதுவாக வந்து வைரம் சாருடைய ஃபேனு. வைரம் சாருடைய பாடல் அப்படி விரும்பி கேட்பேன். அதுலேயும் அவர் எழுதின அந்த கள்ளிக்காட்டு தாயே, கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லோடச்சு வளர்த்த நீ, அந்த இன்னொரு தாண்டி தாண்டி வரேன், இந்த பாட்டெலாம் வந்து அந்த அம்மா விளக்கமெல்லாம் பயன்படுத்தி விளக்கம் அடித்தாலான்னு அந்த இதெல்லாம் ஒவ்வொரு பாட்டுமே வந்து அப்படி இருக்குது. எப்படியாவது பார்க்கணுமே சாரை அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் வாய்ப்பு கிடைக்கல. அவருடைய மூணில் மெசேஜ் அனுப்புகிறேன், அவர்கிட்ட ரிப்ளை வரல. சரி, இங்கேயா சந்திச்சிடும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் மியூசிக்னும் போது நமக்கு இன்னொரு அடுத்த புஷ்பம். ஆமாம், இன்னொரு பக்கம் சசிகுமார் சார் அப்போ வந்து அவர் இயக்குனராக ஒரு பக்கம் சக்ஸஸ் பண்ணிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் தானே அவர் நடிப்பு துறைக்கு வந்தார். நான் சொன்ன இல்லையா, ஜெயராம் சார் ஒருத்தர் டப்பிங் படம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம எங்கே கிடைக்கும் அந்த டப்பிங் படத்துக்குலாம் யார் படம் தேட்டர் கொடுப்பா அவங்களுக்கு. அம்பத்தூரில் ஒரு தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்குன்னாங்க. நானும் ஒரு நண்பரும் ஓடுறோம் படம் பார்க்க. ஒரு பாட்டு எங்கேயோ ஒரு மூலையில் நம்ம பேர் வரும்போது பார்க்குறதுக்கு ஆளே கிடையாது, நம்மளாவது நம்ம படத்தை போய் பார்ப்போமே அப்படின்னு நான் அங்கே பார்க்க ஓடுறேன். அங்கே போனால் அந்த தேட்டரில் அந்த படம் இல்லைன்ட்டாங்க. என்னடா நம்ம நம்ம பேர் ஸ்க்ரீனில் வரப்போகுது, நம்ம பாட்டை கேட்கலான்னு வர்றோம், ஒரு டப்பிங் மொழி மாற்று படத்தில் எழுதி படம் இல்லைன்ட்டானேன்ட்டு என்ன பண்ணுறதுன்னு அப்படி யோசிச்சுட்டு டீ சாப்பிட்டு இருக்கும்போது அந்த நண்பர் என்ன சொன்னார், அப்போ தான் சுப்பிரமணியபுரம் ரிலீஸ் அந்த தேட்டரில். சுப்பிரமணியபுரமா? ஆமாம், சரி இதே பார்த்துட்டு போவோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அம்பத்தூர் வரைக்கும் வந்துட்டோம், இதை பார்த்துட்டு போவேன்னாரு. போனால் உள்ளே போனால் படம் அப்படி இருக்கு, ஜீவன் இருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அதில் பணிபுரிஞ்சது எனக்கு அப்போ தான் தெரியும். பிரபாகரன் சுந்தரபாண்டியன் படம் பண்ணார் இல்லையா, அவர் வந்து எனக்கு முன்னாடியிலேருந்து நண்பர். அதில் அவர் வேலை பார்த்தாருங்க விஷயம் அந்த படத்தில் அவருடைய டைட்டில் பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகாசம் நம்ம நண்பரை ஒர்க் பண்ணியிருக்காரு போல இருக்குன்ட்டு படம் பார்த்தா அவ்வளோ ஜிம்முன்னு இருந்தது. அப்போலேருந்தே சசிகுமார் சார் மேலே நமக்கு ஒரு அபிப்பிராயம். அப்புறம் அவருடைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ டைரக்ஷனில் படம் எல்லாம் நல்லா இருக்குன்னு போது அவர் நடிக்கிற படம் அயோத்தி. ஓகே, நம்ம ஆசைப்பட்ட கதாநாயகன் இசையமைப்பாளர் நம்மளுடைய நண்பராக இருக்கக்கூடிய வந்தனம் சார் படம்ட்டு வந்து பாடலை கேட்டால் டியூன் வந்து அப்படி இருக்குது. ஒரு கேட்கும்போதே திக்குன்னு அந்த அந்த ஒரு கியூ கொடுத்துருப்பாங்க. அந்த கியூ வந்து நம்ம கேட்கும்போதே திக்குன்னு இருக்குது. ஆமாம், என் மனைவி என் குழந்தைகள்லாம் மறுநாள் ஒரு விசேஷத்துக்காக ஊர் கிளம்புறாங்க. அவங்கள போய் பேருந்து ஏற்றி விட்டுட்டு நான் வந்து வேக வேகமாக வழக்கமாக பேருந்து என் கண்ணிலேருந்து மறையிற வரைக்கும் என் குழந்தைகளுக்கு ஒரு தகப்பனாக அவங்கள வழி அனுப்பி வழி சொல்லி வச்சுட்டு தான் வருவேன். சில நேரம் அந்த எங்கேயும் எப்போதும் படத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு புதிய மனைவியை பிரியாமல் ஒருத்தன் பின்னாடியே வந்து கை காட்டுவேன். அந்த மாதிரி என் குழந்தைகளுக்கு எங்கெல்லாம் என் டூலரால் அந்த ரூட்டில் ஃபாலோ பண்ண முடியுமோ அது வரைக்கும் ஃபாலோ பண்ணி டேட்டா காமிச்சு தான் வீட்டுக்கு போவேன். நான் அன்றைக்கி அவங்கள ஏற்றி விட்டு நீங்கள் போக மாட்டேன்னு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அந்த டியூன் என்னை கூப்பிடுது, வா 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 வான்னு சட்டையை பிடிச்சி இழுக்குது என்ன. அதே மாதிரி அவர் சொன்ன கதை வந்து உட்கார்ந்து எழுதுனா முதல்ல காற்றோடு பட்டம் போல் வரல, வேறு ஒரு வார்த்தைகளாக வருது. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரைச்சொல்லாக வருது, மனைவி இழந்த வார்த்தைகளா இழந்த கணவனுடைய வார்த்தைகளாக வருது. ஒரு 4 வரைக்கும் மேலே என்னால் அதில் எழுத முடியல. என்னடா அது, மனைவி குழந்தைகள்லாம் ஊருக்கு போகிறாங்க, நமக்கு வந்து இப்படி உன்னை நான் பார்ப்பேனா, நல்லடக்க செய்வேனா, இப்படி இந்த மாதிரியான சிந்தனைகளாக வருது. இது வேண்டாம்,
இருக்கட்டும், முதல்ல குடும்பம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு வலுக்கட்டாயமாக ஒரு தூக்கத்தை வரவழைச்சிக்கிட்டு தூங்கி காலையில் 5 மணிக்கு அவங்க ரீச் ஆகிட்டேன்னு சொன்னது பிறகு தான் நம்ம பாடல் எழுத ஆரம்பித்தோம். அப்போ முதல்ல எழுதின வெர்ஷன் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்ஓ அதுதான், நல்லவர்கள் கூடும்போது அந்த மாதிரி தான் போனோம். நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும். அதே மாதிரி சரணத்தில் பார்த்தீங்கன்னா நல்லவர்கள் கூடும்போது நன்மையெல்லாம் கூடி போகுமே, அன்புடைய தோட்டமாகும் எல்லா ஊருமே நான் எழுதியிருந்தேன். அந்த இடத்துல மட்டும் கண்ணிமைக்கும் நேரம் போதுமே எல்லாம் மாறுமேன்னு மாற்றிருந்தாங்க. கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. இது ஹீரோ பாயிண்ட் ஆஃப்ல தான் ஃபஸ்ட்டு எழுத சொல்லியிருந்தேன். ஒருத்தன் உதவி பண்ணுறான், அவனோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து எல்லாரும் இதை கேட்டு மனிதர்கள் எல்லாரும் உதவணும். அப்போ அவன் மேலே இருக்க அன்பு செலிப்ரேட் பண்ணணும், அவன் மேலே இருக்கட்டும், ஆனால் அவன் தற்பெருமையை சொல்கிற மாதிரி இல்லாமல் இருக்கட்டும். அப்படிங்கும்போது நம்ம யாரோ வந்து போகும் இந்த வாழ்க்கையில் சில பேரோட சொந்தம் மட்டும் தங்கிக்கொள்ளும் நெஞ்சில் அப்படின்னு அது ஒரு பாட்டா அப்படியே போய் இன்று யார் யாரோ செய்த அன்பால் நெஞ்சம் கூட்டதோ ஒரு வெள்ளைத்தாளனை மாறும். அது அப்புறம் போக என்னாச்சு, இந்த பாட்டை அன்பாக மாற்றலாமே. சிறு வெள்ளைத்தாளின் மீது பல வண்ணம் சேரும் போது அப்படின்னு தோணும்போது நம்ம வந்து அந்த இடத்துல வேற லிரிக் நம்ம மாற்றுறோம். அங்கேதான் உண்டாகும் தன்னால் மாற்றமே. அது எல்லாத்துலேயும் பாருங்கள் அன்புங்கிற சொல் எல்லா பாட்டுலையும் வந்துக்கிட்டே இருக்கும். நீ இன்னொரு முறை கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு பாட்டுக்கு இடையிலையும் என்ன எல்லா நாளுமே விதை நெல்லாய் மாறுமே, எல்லா நாளுமே விதை நெல்லாயாகுமே, அன்பால் யாருமே பக்கம் வந்து நின்றால் போதுமே. என்ன அந்த மாதிரி எல்லா வரியிலையுமே நம்ம வந்து அன்பு 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 அன்பு. அந்த லாஸ்ட் இடத்துல கூட பார்த்திங்கன்னா அன்பால் தானே இந்த தோற்றம் மாறும் அப்படின்னு. அன்பால் யாருமே பக்கம் வந்து நின்றால் போதுமே. அந்த உன்னையும் மின்னையும் சேர்த்து வைக்கும் பாலம் அன்பு பாலம் தான் அப்படின்னா அந்த பாடலை கேட்டோன்னா அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் என்னென்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எப்பொழுதுமே இயக்குநர்கள்ட்டேருந்து ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும்ல, ஆனால் பாட்டு வரி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் வந்து இது பெயினான இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், ஆனால் இப்போ வந்து பாசிட்டிவாக மாறிடுச்சு. அவ்வளோ ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது. அன்புதான் பாலமாகுமே. இந்த பெயினை வந்து இந்த பாசிட்டிவ் வந்து அந்த பெயினை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கேன்னா என்ன, சரி நம்ம வேறு போகலாம் அப்படின்னு. அவர் வேறு போகலாம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வேறு போங்க, ஆனால் இந்த பாட்டு படத்தில் இருக்குது. ஆமாம், இதை வந்து எனக்கு கிளைமேக்ஸில் அவனை ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு உன் பேர் என்னன்னு கேட்குற இடம் ஒரு இடம் இருக்குன்னு நான் அங்கே வைக்கிறேன்னு அங்கே வைக்கிறேன். இந்த இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு ஒரு டேரக்டரோட கான்ஃபிடென்ட்டை பாருங்கள். நான் அந்த இடத்துல இதை வைக்கிறேன். அந்த பாட்டு வந்து ஓவர் டோஸாக இருக்குன்னு இந்த இடத்துல நம்ம தேவைப்படலை, வேணான்னு அவர் சொல்ல வரல. அதை எங்கே பயன்படுத்தலாங்கிற நுட்பம் அவருக்கு அடுத்து தெரிஞ்சது பாருங்க. இதை வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலான்னு பல்ராம் மேலே போயிடலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் சரின்ட்டு ஒரு பல்ராம் மேலே போனோம். முழுக்க அப்போ தான் காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தானே. அது காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான். எல்லோரும் சொல்லுவாங்க அரை மணி நேரத்தில் 20 நிமிஷம் எழுதுன்னு. நான் குறைந்தபட்சம் ஒரு 1 hour எடுத்திருப்பேன் அந்த பாடலுக்கு. அவ்வளோ அதுவாக வந்துருச்சு. அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கலாம். கிட்ட அது என்ன தேர்ந்தெடுத்துக்கிச்சா இல்லை நான் அதை தேர்ந்தெடுத்துட்டேன்னா என்ன மறுபடியும் அந்த ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி எதுவும் நடந்துருச்சு. கோயில் தான் போனாலும் புண்ணியம் செய்தாலும் அதுவாக கிடுன்னு வந்துருச்சு. ஆனால் நாங்கள் நினச்சது வந்து என்னுடைய பாவம் தீருமோ இந்த உலகில். இந்த பாடல் வந்து மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் கொடுமைப்படுத்துகிற எல்லா கணவன்மார்களுக்கும் இன்றுதான்
என் முகத்தை பார்க்கிறேன். எல்லா கணவன்மார்களும் சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ நான் இந்த பாடம் எழுதிட்டேன்னா நான் உத்தம புருஷன் கிடையாது. என் மனைவிட்ட கேட்டால் தான் என்னை பற்றி நிறைய குறைகள், ஒரு செல்ஃப் நிறைய அடிக்க வச்சுப்பாங்க. கண்ணிலே ஈரம் சேருதே. இந்த பாடல் எழுதி ஊரெல்லாம் பாராட்டும் போது கூட அவங்க பாராட்டல. நீங்களா எழுதுறீங்க, இவ்வளோ பிரியமாக வச்சுருக்கீங்க நீங்கள். கல்லையும் காலம் மாற்றுதே. நம்புடி நான் தாண்டி எழுதுனேன், நீங்கள் ஊருக்கு போயிருந்தீங்களா அப்போ எழுதுன பாட்டு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பேராக வந்தது பிறகும் மேடையில் 50வது நாள் விழாவில் என்னை கூப்பிட்டு ஒரு ஷீல்டு கொடுக்கும்போது அவன் முழுமையாக நம்பினான். நீங்கள் எப்படி எழுதுவீங்க? பக்கத்துல வாழும்போது உன் அருமை தெரியல. எனக்கு ஒரு காய்ச்சல்னா கூட நீங்கள் கண்டுக்க மாட்டீங்களே, நீங்கள் எப்படி பக்கத்தில் இருக்கும்போது அப்படி. அதுக்கப்புறம் உண்மையிலே நான் ரொம்ப வருத்தப்பட்டு இந்த பாட்டு நம்ம எழுதிக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே சின்ன சலசலப்பு இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கும்போது என்ன அருமை தெரியாதுன்னு நீங்கள் தான் எழுதிருக்கீங்க. உன் அருமை தெரியும் போது பக்கம் நீ இல்லை. பாருங்க, உங்களுக்கு ஒரு நாள் இது உணர்வீங்க நம்மளே த்ரெட்டன் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் ஒரு விதத்தில் என்னுடைய மனைவியோட வழிகளையும் நான் புரிந்து கொள்வதற்கு அந்த பாடல், ஒரு பெண் இடத்துலேருந்து ஒரு வழியை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு அந்த பாடல் உதவியாக இருந்தது. தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல நிறைய பேர்கிட்ட அந்த பாடல் போய் சேர்ந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் எடுத்து பேசுனதுக்கு மந்திரமூர்த்தி சாருக்கும், இயக்குனர் இசையமைப்பாளர் ரகுநந்தன் சாருக்கும், பாடகர் பதிப்பையா அவர்களுக்கும் நேரில் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த மண்ணில். நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணியிடம் சேர்வதில்லை, என்ன விதியோ. அது வந்து ஒரு மாதிரி சயின்ஸாக இருக்கும். அது என்னென்னா, எனக்கு ஒவ்வொரு பாடல்லையும் நான் தேடுவேன் எனக்கான இடம் இங்கே என்ன இருக்குது. இது வந்து பாடல் வந்து எப்பொழுதுமே ஒரு கூட்டு முயற்சி தான். இயக்குனர், இசையமைப்பாளர், கவிஞர், சில நேரம் பாட வர்ற பாடல்களுடைய குரல் வளம், உச்சரிப்பு வளத்தை பொறுத்து கூட நம்ம லகரத்தை லாவாக மாற்ற வேண்டியிருக்கும். இன்னும் சில பேர் ரே வராது, அப்போ அந்த இடத்த நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அது ஒரு கூட்டணி முயற்சி தான். என்ன அப்படிங்கும்போது நமக்கான பங்களிப்பு அங்கே என்ன இருக்குது, நம்ம என்னவா இதில் நம்மளை வந்து நம்ம வெளியில் சொல்லிக்க போகும்போது அந்த இடத்துல இயக்குனர் வந்து ஒரு இடம் வரும். கதையைப்படி சொல்லியிருந்தார், பையனை கூப்பிடுவார் அப்பா, பையன் வரமாட்டான் அப்படிம்பார். சரி, எனக்கு அந்த இடம் வந்து அந்த ஒரு அது வரைக்கும் மென்மையாக போயிட்டு இருந்த இடம் தானானா ஒரு சின்ன ஒரு மேலே ஏறும் அந்த இடம். அந்த இடத்த நான் பிடிச்சிக்கிட்டேன். நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள். இங்கே ஏதாவது ஒன்று ஒரு கவிதையாக ஒன்று போட்டு பார்ப்போமே அப்படிங்கும்போது எனக்கு நீரிலே பூத்தா, அதாவது தண்ணியில் தான் பூத்தாலும் தண்ணியோட பூவோட வாசம் தண்ணிக்கு கிடையாது. என்ன அந்த மாதிரி எங்கிட்டேருந்து தான் நீ வந்திருக்க, ஆனால் உன் பாசம் என் பாசம் ஒன்ட்டையும் போச்சு, உன் பாசம் எங்கிட்டையும் போச்சுடா அப்படிங்கிற அந்த இடத்த அங்கே ஃபில் பண்ணுவோம் அப்படின்ட்டு. தண்ணியிடம் சேர்வதில்லையே என்ன விதியோ. சில பேர் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, சில இடம் அது மேஜிக்காக அது வெளியில் வந்து பேசப்பட்டுரும். அன்பிலே அன்பிலே இந்த மனம் வாடுதே. நீங்கள் சொல்லும்போது இன்னுமே ரொம்ப எனக்கு இந்த லைனை வந்து இந்த வரியே கேட்கலான்னு தான் நினச்சேன். ஏன்னா நீங்கள் முன்னாடி சொல்லும் போதே நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். கல்லிலே பூவும் பூக்குதே.